Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டி கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே ஒரு வாஷ் கொடுத்து வச்சுருக்கோம். பளபளன்னு மின்றது. இது வந்து 10 கிலோ அரிசி கேனு. அடுத்தது வந்து 2 கிலோலேருந்து கொஞ்சம் கூட பிடிக்கும். அடுத்து 1 கிலோலேருந்து கொஞ்சம் கூட பிடிக்கிற மாதிரி 2 சம்படம். அன்னன்னைக்கு கொஞ்சம் லிமிட்டான ப்ராடக்ட் தான் நாங்கள் வந்து இப்போ எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த பீஸ் எல்லாமே 4 பீஸும் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னான்னு தெரில, அவங்க அதுக்கப்புறம் ஒன்றும் ஃபோனும் காணும். அதனால தான் இப்போ சேலுக்கு வச்சுருக்கேன். இப்போ அவங்க பார்த்தா கூட எடுத்துக்கலாம் 4 பீஸும். இந்த எல்லாமே சேர்த்து கேட்டிருந்தாங்க. 1/2 கிலோ வேறு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேனு, இது டின்னு 1 கிலோவுக்கு மேலே பிடிக்கும். தாராளமாக 1 கிலோவுக்கு மேலே பிடிக்கும். இந்த மாதிரி சம்படமெல்லாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தாங்க. இந்த மாதிரி முழுக்குன்னு மூடி இல்லாத மாதிரி அந்த மேலே கைப்பிடி இல்லாமல் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். குத்து விளக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கே வச்சுக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் பார்த்தோம், சரின்னு தான் இப்போ சேலுக்கு போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. மோரோவர் நல்லா குழியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா கொள்ளும். இப்போ கார்த்திகை தீபத்துக்கெலாம் கோலத்துக்கு நடுவில் ஒரு விளக்கு வைக்கணுன்னா இந்த மாதிரி விளக்கு வைக்கலாம். இது ரொம்ப ஹெவி வெயிட்டு இருக்குது. நல்லா காத்திரமாக இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஒரு விளக்கி கழுவி தான் போட்டிருக்கோம். அந்த விளக்கை விட இது அந்த விளக்கை அதுவும் மாடல் சேம் மாடல், பட் வெயிட் வந்து அதை விட கொஞ்சம் கம்மி தான். அப்புறம் இது வந்து பூஜை தட்டு. இந்த மாதிரி ஒரு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனைக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வீட்டில் சாமி கும்பிட்றப்ப கூட நம்ம வந்து எல்லா தட்டுலேயும் ஒன்று வைக்கணும். இப்போ சாமிக்கு வந்து பழங்கள், ஃப்ரூட்ஸு, மாதுளம்பழம் இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு சாமி பூவு ஒரு இதில் ஒன்றா வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறப்ப கூட மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெத்தலை பெட்டி தான் ஒருத்தவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். செலக்ட் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் பேமெண்ட் பண்ணலை. எல்லாத்தோட ரேட்டெல்லாம் வந்து சொல்கிறத பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது, சொல்லிடலாம். ஆனால் ஒரு சேனல்லையும் ஒரு ரேட்டு சொல்கிறப்ப மக்களும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. 100 ரூபா 50 ரூபா ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமாக தான் இருக்கும். கொரியர் சார்ஜஸ்ஸு, பேக்கிங்கு, டிஸ்டன்ஸு, வாங்கிட்டு வருது. அவங்க ஒரு கடையில் வாங்குவாங்க, நம்ம ஒரு கடையில் வாங்குவோம். ஸோ அவங்களுக்கு விலை சில சமயம் குறைச்சலாக கிடைக்கலாம், நம்மளுக்கு கூட ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து அப்படி இருக்கும். அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரே யூனிஃபார்மாக ஒரு விலையில் வைக்க முடியாதுங்கிறதுனால தான் இதை சொல்கிறோம். அடுத்தது வந்து இந்த பேசன், இந்த பூஜை தட்டுலேயே பாதம் வச்ச பூஜை தட்டு, இது ரெண்டுமே இது மாதிரி நிறைய பிளேட்டுக்கு ஆஃபர் இருந்ததுன்றதுனால வாங்கினது தான். இப்போ நேற்று 1 பெருசு சேல்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் கழித்து வந்து இப்போது வாங்கியிருக்காங்க. இது பேசன் வந்து நம்ம ஸ்நாக்ஸ்லாம் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி காய்கறிலாம் நறுக்கி வச்சு கிச்சனில் வந்து நிறைய பேர் ஃபுட்டு வீடியோ போடுறவங்கெல்லாம் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பிளேட்டு ரொம்ப கண்டிஷனாக இருக்குது. எல்லாமே அன்யூஸ்டு பிளேட்ஸ் தாங்க. பிளேட் எல்லாமே நல்லா புதுசு மாதிரி இருக்கிற அன்யூஸ்டு பிளேட்டு தான். நான் இது வந்து ஒரே வீட்டில் தான் வாங்கினேன். அவங்க வீட்டில் வச்சு சேல் பண்ணுறவங்க, அவங்களும் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரவங்க தான், பட் வீட்டில் வச்சு சேல் பண்ணுறாங்க. ஷாப் மாதிரி இருக்காது, வீட்டில் வச்சு சேல் பண்ணுறதுனால நான் அவங்க வீட்டுக்கு ரெகுலராக போய் வாங்குவேன். அவங்கள்ட்ட தான் இது வந்து இந்த முன்னாடி இருக்கிறது வந்து இந்த கிண்ணம் வந்து என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிச்சு. சரி, இது வந்து இந்த மாதிரி குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் கழுவி ஒரு பிளேட்டில் வச்சு கொடுக்கணும், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட நம்ம யூசேஜுக்கு இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறவங்க இந்த குட்டி இதெல்லாம் வந்து வேணுங்கிறவங்க அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது வுட்டு, இது வந்து வாங்கினது அப்படியே இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கலெக்ஷன் எடுத்து
ஐட்டம் வந்து இது கொஞ்சம் கண்டிஷன் வந்து பாலிஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே இந்த பவுல் ட்ரே வந்து வேறு இதில் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம், இல்லை தனியாக வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். கண்டிஷன் இது வந்து அதை விட இது பெட்டராக இருக்குது, நல்லாவே இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரே வைக்கிறவங்க, பணம் போட்டு வச்சுக்கணும், பூஜை ரூமில் வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வச்சுக்கலாம். இது வந்து சின்னதாக அஞ்சரை பெட்டி வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. 3 ஐட்டம் இருக்குது. இல்லை பணம் ஒரு இதுலேயும் நீட்டமாக இந்த பக்கத்து சில்லறை காசு போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி டேபிள் மேலே ஊறுகாய் பொடி, பருப்பு பொடி அந்த மாதிரி போட்டு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது மூடி போட்டு இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரே வந்து இது நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அந்த இந்த இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி தான், அது வந்து வெயிட்டு ஜாஸ்தி. ஸோ நாங்கள் கொடுக்குறது எல்லாமே பேக்கிங்கும் கொரியர் சார்ஜஸும் சேர்த்து தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். இது வந்து ஜீனி, உப்பு, இதுக்கு ஒரு மூடி மட்டும் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நம்ம ரெகுலராகவே ஒரு ஸ்பூன் போட்டு இது பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் வர மாதிரி இருந்தது. நேற்று கொஞ்சம் ஈரத்துணி போட்டு தொடச்சோம். இதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த உட்டை மட்டும் தொடச்சதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கொஞ்சம் கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறமேட்டு திரும்பி கொஞ்சம் வாங்கிக்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இது பண்ணல. நம்மளும் வந்து ஹைட்டு, வெயிட்டு, மெஷர்மெண்ட்டு எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் கூட நம்ம வந்து மெனக்கட்டு சொல்கிறோம். அந்த சின்சியாரிட்டிக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து ஒரு பதில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இல்லைங்க இப்போ நாட் நவ், இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறதுன்னு தெரியல, வாங்கிக்கிறான் எல்லாமே கேட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, ஒன்றுமே இல்லை, லைன் அவுட்டே போயிடுறாங்க. அது வந்து தட்ஸ் நாட் ரைட்டு. ஏதோ ஒரு பதில் சொல்லணும், இல்லை இப்போ வேண்டான்னு கூட சொல்லலாம், அது அவங்களுடைய விருப்பம்தான். பட் எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்க பதில் சொல்கிறாங்க, நம்ம பேசாமல் இருக்கமேங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நான் அந்த சேனலில் சொல்லணுன்னு தான் சொல்கிறேன். இது எனக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது, இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மங்கு பாத்திரம் வந்து இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இது வேணுங்கிறவங்க இட்லி மாவு அதெல்லாம் பிணைஞ்சி இதில் வச்சுக்கலாங்க, அதுக்காக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மோர், தயிர் உர ஊற்றணுங்கிறவங்க வச்சுக்கலாம். நான் பார்க்குறேன், அன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து மலேசியாவிலேருந்து வந்து நேபாளா மலேசியாவோ தெரில, பட் ஆனால் அந்த ஒரு பீப்புள் தான். ஒரு பர்சன் வந்து ஃபுல்லாக 1 மூட்டை 2 மூட்டை மங்கு பாத்திரம் வாங்கிட்டு போகிறாரு. நான் சொல்கிறேன், அந்த வீட்டில் தான் ஃபுல்லாக மங்கு பாத்திரமாக வாங்கிட்டு போகிறாரு. அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் போல் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து குக்கு பிராண்டு, ரொம்ப பிரியப்பட்டு தான் வாங்கினேன். இந்த குக்கு பிராண்டு வந்து நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஓவல் ஷேப்பில் இருக்குன்ட்டு. இது மாதிரி பிளேட்டு நம்ம வந்து மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுலில் வந்து குழம்பு எடுத்து வச்சுக்கலாம். இதுவுமே இந்த இதெல்லாம் பிளேட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக ட்ராவலுக்கெலாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேறு பிளேட் எடுத்துகிட்டு போக முடியலங்கிறப்ப ட்ராவலுக்கு வந்து இந்த மாதிரி பிளேட்ஸை எடுத்துக்கலாம். இந்த பவுல் வந்து டைனிங்கில் சர்விங்க்காக ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டியாக அந்த காலத்து ப்ராடக்ட் வேணுங்கிறவங்களுக்கு இது லைக்கிங்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.